காதலனை பிரேக்கப் செய்தார் ஸ்ருதிஹாசன். கமலஹாசனும் அடிக்கடி பொண்டாட்டியை மாற்றிடுவார், விவாகரத்து பண்ணிடுவார், புதுசாக ஒரு நடிகை சேர்த்துருவார். இது அவருக்கு ஃபேஷனாக போச்சு. அதனால்தான் அவரால் அரசியலில் அதிகமான வாக்குகளை பெற முடியவில்லை. பெரும்பாலும் கமலஹாசன் படம் பெண்கள் பார்க்க மாட்டார்கள். எப்பாவது ரேராக நல்ல படம் இருந்ததுன்னா பார்ப்பாங்க. அதுவும் கமலஹாசன் முத்த காட்சியில் நடிக்காமல் இருந்ததும் பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் அப்பாவை மிஞ்சி விட்டார் ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசன் சாந்தனு என்ற டாட்டூ கலைஞரை காதலித்து வந்தார். லிவிங் டுகெதர் நடத்தினார். முக்கியமான இடங்களுக்கு போனார். அங்கே கட்டி பிடித்து சாந்தனுவை ஃபோட்டோ எடுத்தார், வலைதளங்களை வெளியிட்டார். ஆனால் எப்போது கல்யாணம் என்று கேட்டதுக்கு நோ, கல்யாணமே என் வாழ்க்கையில் கிடையாதுன்னு சொல்லிட்டார். இப்போது திடீர்னு சாந்தனுடைய படத்தை தன்னுடைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் நீக்கிட்டார். ஒரு படத்தை கூட விட்டு வைக்கலை. இது என்ன அறிகுறின்னா, சரி உனக்கு டாட்டா கொடுத்துட்டேன் கிளம்பு அப்படி என்று சாந்தனிடம் சொல்லிவிட்டாருன்னு நினைக்கிறோம். அதாவது காதலை பிரேக்கப் செய்து விட்டார் ஸ்ருதிஹாசன். நடிகைகளை பொறுத்தவரை தன்னுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேருந்து தன் நெருக்கமான ஒருவருடைய ஃபோட்டோவை நீக்கிட்டாங்கன்னா அதோடு அவங்ககிட்ட டூ விட்டுட்டாங்க, சண்டை போட்டுட்டாங்க தான் அர்த்தம். இப்போ சாந்தனுவை எல்லா படத்தையும் நீக்கிட்டாருன்னு சொன்னால் லவ் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சமீபத்தில் இனிமேல் என்ற ஒரு இசை ஆல்பத்தில் ஸ்ருதிஹாசன் நடித்தார். அந்த இசை ஆல்பத்தில் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக நடித்தார். படுக்கை காட்சிகளெல்லாம் மிகவும் தாராளமாக கவர்ச்சியை காட்டினார் ஸ்ருதிஹாசன். மிகவும் நெருக்கமாக பழகினார். அது மட்டும் இல்லை, மறுநாள் கிரிக்கெட் போட்டிக்கு ஸ்ருதிஹாசனுடன் லோகேஷ் கனகராஜ் வந்தார். ரெண்டு பேரும் தோள் மேலே கை போட்டுக்கிட்டு ரொம்ப நெருக்கமானவர்களாக, காதலர்களாக தங்களை அடையாளம் காட்டி கொண்டனர். அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் லோகேஷ் கனகராஜ் எழுதி இயக்கும் ரஜினிகாந்த் படத்தில் ஸ்ருதிஹாசன் நடிக்கிறார். ஜோடியாக நடிக்கிறாராங்கிறது வேறு விஷயம். ஆனால் நடிப்பது உறுதியாகிவிட்டது. எனவே லோகேஷ் கனகராஜுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்த தயாராகிவிட்டார் ஸ்ருதிஹாசன் என்பது இதிலிருந்து உறுதியாக தெரிகிறது. பாடலுக்கான ராயல்ட்டி தொகையை பாடலாசிரியர்களும் கேட்டால் நிலைமை என்னாவது? இளையராஜாவுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. ஷாபாஷ், அப்படி போடுங்க. என்ன காரணம்னா, கடந்த பல ஆண்டுகளாக இளையராஜா தான் இசையமைக்கும் படங்களுக்கு சம்பளமாக பெரும் தொகையை பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அந்த பாடல்களின் உரிமையையும் தனக்கு எழுதி வாங்கி வைத்துக் கொள்கிறார் தயாரிப்பாளரிடமிருந்து. வேறு வழி இல்லாமல் தயாரிப்பாளரும் அதை அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை எதிர்த்து எக்கோ நிறுவனத்தினர் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே உரிமை வாங்கியிருக்கோம் என்று சொல்லிவிட்டார்கள். எக்கோ நிறுவனத்துக்கு எதிராக இளையராஜா உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டார். ராயல்ட்டி தொகை எனக்கு வேண்டும், அதாவது பாடல்களுக்கான உரிமை என்னிடம்தான் இருக்கிறது என்று சொல்லி வழக்கு போட்டார். சமீபத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க நீங்கள் இசையமைப்பதற்கான தொகையை, சம்பளத்தை முழுமையாக எந்தவித பாக்கியம் இல்லாமல் தயாரிப்பாளரிடம் வாங்கிவிட்டீர்கள். அதே போல் பாடலாசிரியரும் சம்பளம் வாங்கியிருக்கிறாரு, பாடியவர்களும் வாங்கியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் பாடியவர்கள், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் 3 பேரும் கூட்டு பொறுப்பாகிறது. இப்போது நீங்கள் ராயல்ட்டி கேட்ட மாதிரி, நீங்கள் பாடலுக்கு உரிமையை கேட்ட மாதிரி பாடலாசிரியர்களும் கேட்டால் உங்கள் பதில் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்தில். இளையராஜா பாடு திண்டாட்டமாகிவிட்டது. இந்த கேள்வி கேட்ட பிறகு இளையராஜா ஏற்கனவே அந்த பாடல்களிலிருந்து உரிமை தொகை வாங்கியிருப்பார் இல்லையா, அந்த உரிமை தொகையை நிறுத்தி வைக்குமாறு கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. எவ்வளவோ கோடிக்கணக்காக சம்பாதிச்சிட்டாரு. அவருடைய மகன்கள் இருவரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவரும் சம்பாதிச்சு நிறைய சொத்து சேர்த்துருக்காரு. இந்த சூழ்நிலையில் பணத்தின் மீது ஏன் இப்படி பேயாக அலைகிறார் இளையராஜா என்று கேள்வி எழுகிறது. அதுக்கு நேர்களே நீங்கள் தான் பதில் சொல்லணும். நேர்களே, இது போன்ற பரபரப்பான துணுக்களுக்கு ஜெம் சினிமாஸ்
யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.